ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெங்காய பக்கோடா தாங்க. வெங்காய பக்கோடானா எல்லோரும் செய்கிற மாதிரி இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெங்காய பக்கோடா. பார்க்குறதுக்கு சிலந்தி மாதிரி இருக்கிறதுனால சிலந்தி பக்கோடா கூட சொல்லலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். நிறைய போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சேர்க்குற பொருளும் கூட்டி சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகா, அதுவும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கார மிளகாத்தூளுங்க. முன்னாடியே பச்சை மிளகா சேர்த்ததுனால கார மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கூடவே இதுக்கு தேவையான உப்புங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயத்தை கையால் நல்லா பெசரி விடணும். அப்படி பெசரி விடும்போது வெங்காயம் வந்து தனித்தனியாக ஆகிடும். மசாலாவும் எல்லா இடத்துலையும் பரவி அழகாக இருக்குங்க. அதனால் நம்ம கையால் இந்த மாதிரி பெசரி விடுங்க. பெசரும்போது வெங்காயமும் தண்ணி விடும். தனித்தனியாக ஆகிடுது பாருங்கள். வெங்காயம் பார்க்கும்போதே உதிரி உதிரியாக தெரியுது உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. அந்த பக்கோடா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்க்குறேங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவுங்க. அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவை போட்டு பெசருங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வெங்காயத்தில் இருக்க தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கூடுதலாக மாவு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு மாவு அதிகமாக சேர்க்கறதுனால உங்களுக்கு அந்த மொறுமொறுப்புலாம் எதுவும் மாறுபடாது. சூப்பராக உங்களுக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். இதில் வேறு எதுவும் ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா உங்களுக்கு மொறுமொறுப்பாக கூட சூப்பராக கிடைக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தண்ணின்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி தாங்க, தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. நான் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மாவு சேர்த்துக்குங்க. நீங்கள் எவ்வளோ மாவு சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பரான பக்கோடா கிடைக்கும். முட்டை சேர்த்தனால உங்களுக்கு சாஃப்ட்னஸும் நல்லா சூப்பராக கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. இதை டைம்லாம் கொடுக்க தேவையில்ல. கூட வந்து நான் கசூரி மேத்தி சேர்க்குறேங்க. இது சேர்க்கும்போது பக்கோடா நல்லா வாசமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி வெந்தயக்கீரை எல்லாம் உணவில் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. இது உண்டெல்லாம் பிடிக்க தேவையில்ல. அப்படியே நம்ம கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பக்கோடா ஷேப்பில் வரும். அப்படியே எடுத்து போட வேண்டியது தாங்க. நீங்கள் உருட்டிலாம் போட தேவையில்ல. உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலந்தி பூச்சி மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு சிலந்தி பக்கோடான்னு கூட பேர் வைக்கலாங்க. இந்த பேர் தாங்க நான் வச்சுருக்கிறேன். வெங்காய பக்கோடாவோட சிலந்தி பக்கோடான்னு பேர் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சிலந்தி பக்கோடாவா இல்லை வெங்காய பக்கோடாவான்னு சொல்லிவிட்டு. நீங்கள் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் சிலந்தி பூச்சி மாதிரியே இருக்கும். எங்கள் அம்மாலாம் இதுக்கு சிலந்தி பக்கோடான்னு தான் பேர் சொல்லுவாங்க. அந்த 8 கால் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பக்கோடா பார்த்திங்கன்னா கால்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. அதேமாதிரி பக்கோடா போட்டதும் கிளறி விடாதீங்க. ஏன்னா வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும், பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் லைட்டாக ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. பாருங்கள் கலரே நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுங்க. கலரும் நல்லா மாறி இருக்குது பொன்னிறமாக. இப்போ எடுத்துடலாங்க நம்ம. அவ்வளோதாங்க. திருப்பி இருக்கிற மாவை நீங்கள் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாங்க. இதுக்கு ஒரு ஷேப்பும் கிடையாது. நீங்கள் கையால் அழுத்திட்டு மாவு எடுத்து அழுத்திட்டு போட்டாலே ஒரு ஷேப்பு உங்களுக்கு கிடைக்கும் பக்கோடா ஷேப்பில். அதை போட்டுக்குங்க. நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார பக்கோடா முடி செஞ்சது கடகடன்னு தீர்ந்து போயிடுங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் இதே மாதிரியே போட்டு எடுத்துருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.